ஹலோ ஸ்குவாட். இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பமே அலப்பறையாக இருக்குது. ஸோ இந்த ஆள் வந்து ஆன்ட்டியோட பேசிட்டு இருந்தார். அந்த ஆன்ட்டி கூட என்ன டிஸ்கஸ்? ஆன்ட்டி கூட நான் பேசலப்பா. ஆன்ட்டி வந்து என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, சில கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அந்த ஆன்ட்டி ஸ்குவாட் ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்துட்டோம். சோழதேசம் இல்லை, சோழதேசம் வேறு, இது வேறு. பாவி பசங்க பாதியிலே விட்டு போயிட்டானுங்களே. சிலையில வீடு கட்டவா வசிக்க ஓடுங்க 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 ஓடுங்க. ஹலோ ஸ்குவாட். இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பமே அலப்பறையாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு ட்ரிப்புக்கு வந்து போகிறோம். எங்கன்னு வந்து கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் வந்து போகிறோம். ஸோ திருச்செந்தூர் எதலடா வந்து போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். பைக்லையா, பஸ்லையா, கார்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். நம்ம வந்து பார்த்தோன்னா ட்ரெயினில் தான் வந்து போகிறோம். ஸோ ட்ரெயினில் வந்து நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்குவாட் எப்பவும் போல் எல்லோரும் சேர்ந்து வந்து பார்த்தோன்னா ட்ரெயினில் வந்து போகிறோம். ஸோ ட்ரெயின் வந்து பார்த்தோன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ட்ரெயினில் வந்து போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டு வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இருக்கிற ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடம் கூட வந்து சொல்லலாம். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டான ஒரு இடம் கூட வந்து சொல்லலாம். ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா நாங்கள் எங்களோட ஆஃபீஸே இது தான். ஆஃபீஸ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆஃபீஸ் தூங்குறது இங்கே தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே இருந்த சேரை கூட காணும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுங்க பக்கத்தில் தான் இருக்குது. இது ஆஃபீஸோட ஸ்டாண்டு தான். ஆஃபீஸ் ஸ்டாண்டு மட்டும் இல்லாமல் எங்களோட ஆஃபீஸே இது தான். இந்த ஆஃபீஸ் இங்கே தான் நாங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். முக்கால்வாசி தான் நாங்கள் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக் வந்து போட்டிருக்கோம். 4 பேருக்கு 4 பைக்கில் வந்துருக்கோம். 4 பைக்கில் வந்து போட்டோம். ஸோ நான் ட்ரெயின்குள்ளே போய்ட்டு vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸ்குவாட் ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ ஒரு 5 o'clock வந்து ரீச் ஆகிட்டோம். 5:30க்கு பக்கமாக ஆகும்னு நினச்சோம். நாங்களும் தூங்கிட்டு தான் இருந்தோம். 5 o'clock தான் எழுந்துட்டோம். பட் ஆனால் ரீச் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ பஸ் ஸ்டாண்ட் வந்து பக்கத்தில் தான், ஒரு 8 கிலோமீட்டர் பக்கத்தில் தான். ஸோ அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்து பஸ் இருக்குது. ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு 7 இல்லைனா 8க்கு வந்து பார்த்தோன்னா அங்கே ரீச் ஆகிடலாம். இங்கேருந்து ஒரு 1 hour வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு சன்ரைஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். உங்கள் அனுபவம் என்ன? தூங்கிட்டு தான் வந்தாலும் தெரியல. தூங்கிட்டு தான் நான் தெரியலையா? உருண்டு படுத்தீங்களா? அது அவரு தப்பில் அடிக்கிறது. அவரோட வயிற்றுச்சல் அது அவர்கிட்ட கேளுங்க. ரொம்பவே இல்லை. இந்த ஆள் வந்து ஆன்ட்டியோட பேசிட்டு இருந்தார். அந்த ஆன்ட்டி கூட என்ன டிஸ்கஸ்? ஆன்ட்டி கூட நான் பேசலப்பா. ஆன்ட்டி வந்து என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, சில கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அந்த ஆன்ட்டி பேசின விதமே வேற மாதிரி. வீடியோ பார்த்து போகிறேன். அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் ரீச் ஆகாது. கேட்குற கேள்வி பதில் சொன்னேன், அவ்வளோதான். சபரி தான் வந்து அவங்க ஆள் கூட ஷெட்யூல் போட்டு சேட் பண்ணிட்டு இருந்தாப்புல. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அவர் 2 மணிக்கு 3 மணி வரைக்கும் சேட் பண்ணிட்டு இருந்தார். நான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வர வரைக்குமே நான் வந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். டைம் இல்லாத காரணத்தினால என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மதுரை வந்து நம்ம போன வந்தோம்னா அழகரை பார்த்துருக்கோம். அழகரை பார்த்துருக்கலாமா? நாம் அழகாக இருக்க மாட்டோம், நசிக்கிருப்பாங்க போட்டு. சரியான கூட்டமாக இருக்கும். பின்னாடி வந்து அந்த சன்ரைஸ் வரது உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நல்லா கிளாரிட்டியாக தெரியும். வெக்கம் கொண்டது யாராலே. அந்த மாதிரி திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. எப்பயுமே சரி, போன தடவை வந்த எப்பவுமே சரி, இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே ஓரளவுக்கு தான் கூட்டம் இருக்கும். இந்த சன்ரைஸ் பாருங்கள் இங்கே எப்படி இருக்குது. வேறு லெவலில் இருக்குல்ல, சூப்பராக இருக்குது சன்ரைஸ். ஸ்குவாட் ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தோன்னா திருச்செந்தூர் வந்துட்டோம். சோழதேசம் இல்லை, சோழதேசம் வேறு, இது வேறு. ஸோ நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த சைடு வந்து காட்டுறோம் பாருங்கள். இதுதான் பீச். நிறைய பேர் கண்டிப்பாக வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருச்செந்தூர் ரொம்ப வெயில் கொளுத்துச்சு. இப்பயே போட்டு 8 மணி இருக்குமா? இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. எட்டாவது கூட தேவையில்லையா? ஏதாவது சன்ரைஸ் பார்க்குறேன்னு கூப்பிட்டு வந்தார். சன்ரைஸே போயிடுச்சு மேலே. ஆமாம், சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்தோம். பட் ஆனால் 6 to 6க்கு வந்துருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். நாங்கள் லேட் பண்ணிட்டோம். அங்கே அந்த என்னது பஸ் ஸ்டாண்டில் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் செம்மையாக இருக்குது பீச். பீச்சு தானே இது? ஜி பீச்சு தான் ஜி. என்ன ஜி வரும்? ஏதோ புது உலகத்தில் இருக்கிற மாதிரியே பேசுகிறாரு. இப்போ போயிட்டு பேக் வச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்து குளிக்க போகிறோம். அப்படியே குதிக்கிறதா? சரி வாங்க போகலாம். ஸ்குவாட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேக் வைக்கலான்னு வந்தோம். பேக் வைக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லியாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வேறு ஒரு இடத்துக்கு இடிச்சிட்டாங்க. நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துக்கு நடந்து போய் வச்சுட்ருக்கோம். அதாவது இந்த திருச்செந்தூரில் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ பக்கத்துலேயே தான், கடற்கரை பக்கத்துலேயே. ஸோ அங்கே போயிருக்கோம். அதுவும் இல்லாமல்
நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்ததுனால ரொம்பவே க்ரௌடாக இருக்குது. அந்த அது என்ன கிணறுஜி? ஆழிக்கிணறு. நாளிக்கிணறு. ஸோ அதில் குளிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க நான் காட்டுறேன், நீங்கள் மட்டும் பாருங்களேன். எவ்வளோ பெரிய கியூ. கம்மியாக ஒரு 500 பேருக்கு மேலே இருக்கும். ரொம்ப அதிகமாக இருக்காங்க பாருங்கள். அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் 2 வரிசையில் நிற்கிறாங்க. அப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்க நீங்களே பார்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த சைட் பீச் செம்மையாக இருக்குது. ஆனால் பீச் அங்கே பாருங்கள் எது வரைக்கும் இருக்கானுங்க. போட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறாங்க. லாஸ்ட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 போட் இருக்குது. வரைக்கும் தண்ணி தான். ஆமாம். அந்த இது இருக்குல்ல, அது என்ன ஊர்? அந்த லாஸ்ட்டு பஸ் ஸ்டாப் வந்துச்சுல, அது என்ன ஊர்? நாகர்கோவில். அந்த எண்டு வரைக்குமே இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை இருக்குது, தூத்துக்குடி இலங்கை. அந்த நம்ம ட்ராவல் பண்ணால் இந்த பக்கம் நான் இருக்கேன், அந்த பக்கம் இலங்கை. பாருங்கள் இந்த தண்ணி வந்து அந்த நாளிக்கிணறுல இருந்தால் வருது. இதிலே வந்து குளிச்சுட்டு போங்களேன், ஏன் அப்படி பண்ணுறீங்க? எனக்கு என்னென்னா ஆக்சுவலாக இவங்க வந்து அந்த நாளிக்கிணறுங்கிறது ஒரு ஊற்று தண்ணி தான். ஸோ அதுக்கு போய் இவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்கிற போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா அது வந்து நமக்கு தெரில. இல்லை பெனிஃபிட் சொல்லியிருக்காங்க. என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஊற்று தண்ணி ஊற்றுறதுனால உடம்புல வைக்க தீராத வியாதிகள்லாம் தீரும்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒன்று பார்த்தேன். முருகன் வந்து அந்த இடத்துல யாரையோ வந்து பிளந்தாராம். அதாவது வேளாள நரகாசுர அப்பமா. அப்போ அந்த இடம் வந்து ஊற்று இதானது. ஆளுக்கு ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படியே டிஃப்ரெண்ட்டாக மாறி அதை மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. குளிக்கலாம் தான், பட் இருந்தாலும் அவ்வளோ பேர் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு பக்கமாக நின்றுட்டுருக்காங்க. அந்த கீவில் ஒரு 2 சைடாக நின்றுட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கல. நாங்கள் என்னமோ குளிக்கவே இல்லை. பேக் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் குளிக்கணும். பேக் வைக்கிறதுக்கே 4 சரியாக போயிடும் போல. ஆமாம் பாருங்க எவ்வளோ தூரம். அங்கே ஆப்போசிட்டில் ஒரு கோயில் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. என்ன கோயில்? சிவனாவி. ராமானுஜர் கோயில் மாதிரி சின்னதாக ஜட்ஜி மாதிரியும் இருக்குது, கோயில் மாதிரியும் இருக்குது. பஸ் ஸ்டாப் இங்கே இருக்குது. நம்ம எங்கே நடந்து போயிட்டு இருக்கிறோம்? இடத்தையே காணுமே பேக் வைக்கிற மாதிரி. இல்லை அது அங்கே தான் உள்ளே இருக்குன்னு. நாங்கள் இங்கே காணோம். 2 அக்யூஸ்ட்டை காணோமே. எங்கேச்சி ஆளை காணோம்? என்ன போனானுங்க? பாவி பசங்க பாதியிலே விட்டு போயிட்டானுங்களே. இங்கே பாருங்கன்னா புகையை போட்டுட்டு இருக்காங்க. ஏதோ சாங்கி சம்பிரதாயம் போல். அங்கே ஒரு போட் வந்துட்டு இருக்கு பாருங்க. அந்த இந்த படத்தில் வடச்சென்னையில் வரும்ல, வடச்சென்னையில் வர மாதிரி ஒரு போட்டு கரெக்டாக அதே மாதிரி சேஃப் சைஸில் இருக்குது. தம்மா துண்டு இருந்ததுனால தான் எவ்வளோ பெரிய கப்பலை உருவாக்க முடிஞ்சுங்கிற மாதிரி. கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடலில் ஒரு வழியாக கடலுக்கே வந்துட்டோம். பேக் வந்து என்னோடய பேக் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இவங்களோட பேக்கெல்லாம் லாக்கரில் வச்சிட்டோம். ஆனால் நாங்கள் ஒரு ப்ரைவேட்டான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து கண்டிப்பாக தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கோயில் பக்கத்தில் தான் போட்டு மின்னிலேருந்து இருக்குது. இல்லை அங்கே பாருங்க, இங்கே அங்கே பாரு நிறையா போட் இருக்கு. அந்த நவருங்கஜி இல்லை எங்கேஜி காணோம். அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லைட்டாக போட்டு தெரியும்னு நினைக்கிறேன். இது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கீழே காலை வைக்க முடியாது. தலைவரெலாம் அப்படியே தட்டிட்டு தான் வருவார். யாச்சு கவலைத்தனமாக தான் வருவீங்க. எப்படி வரான்னு மட்டும் பாருங்க, எப்படி வராருன்னு மட்டும் பாருங்க. வீடியோ கண்டிப்பாக வரும் அவர் வரது. சரி, இப்போ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போகலான்னு இருக்கோம். எப்பயும் போல தான் தண்ணியில் ஃபோன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இங்கே வந்து பார்க்குறோம். சரி, நம்ம கடலுக்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். யார் அல்வா கேட்டாங்க? ஆமாம், சபரிஜி அவங்க ஆளுக்கு வேறு அல்வா கொடுக்கணுமா? சபரிஜி அவங்க ஆளுக்கு அவர் அடிக்கடி தான் அல்வா கொடுக்குறாரு. பெண்களிடம் அல்வா கொடுக்கும் ஒரு சில்மிச நாயகன் யாருன்னு தெரியுமா எங்கள் கேங்கில்? இதா பாருங்க, பாடி பில்டரோட வராரு. இவர் தான். இது உங்களை தான் இங்கே காட்டிகிட்டு இருக்கேன். என்னையா எதுக்கு? எப்பயுமே பெண்களுடன் குஜாலா இருக்கும் மாமன்னன் இவங்க 2 பேர் தான், வேற யாரும் கிடையாது. இவரு தாங்க 50 பேர்த்திட்ட பேசுறாரு. கேட்டால் யூடியூபரும் கிடையாது. 50 பேர்த்திட்ட நான் பேசுகிறேன்னாமா? ஏன்டா பச்சை போய் பேசுகிற, ஓப்பனாக பேசுகிற? யூடியூப்ல பாதி பொண்ணுங்க இவர்கிட்ட தான் ஃப்ரெண்டாக இருக்கு. பாருங்க, கடல் அலை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, செமையாக இருக்கா? வா 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 வா. இன்னும் ஏதோ புடவை பறக்குது. எவ்வளோ தூரம் உள்ளே போகுது, பட் ஆனால் நம்ம போனாலும் நமக்கு பக்கத்தில் தண்ணி வரும். ஜி அதுக்காக தான் ஆழம் ஐயோ, அதுக்காக தான் ஆழங்குதியா போட்டு தள்ளிடுச்சு. அங்கே பாரு, அந்தாண்ட ஆழம் தான். அப்படியே பின்னாடி போகிற மாதிரியே இருக்கு. பின்னாடி வர மாதிரி தானே இருக்கு. பாருங்க, அங்கே ஒரு போட் ஒன்று போயிட்டுருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். போட் ஒன்று போயிட்டுருக்கு. நம்மளாம் பாருங்க, குஞ்சு மணி எப்படி உக்காந்துட்டு இருக்காரு நீச்சல் குளத்தில். தண்ணி மேலே அடிக்காது பாருங்க, எவ்வளோ பெரிய அளவு இருக்குது. அரி ஒரேந்துரு.
நலத்திடுத்து அதோட பெரிய அலையா ஒன்று வருது. அது இல்லாமல் கீழே போகிறது அப்படியே கீழே போகிற மாதிரியே இருக்கு. சிலையில வீடு கட்டவா எடுத்து கட்டிக்குவாங்க. கட்டிட்டு அந்த காஞ்சனால தான் வரும். பிடிச்சிருக்கா அதே ரெட் கலர் எடுத்து கட்டிக்குவாங்க. அரியண்ணன் யாரு தெரியுமா? டே தன் உழைப்பால் சுகந்தி மாதிரி தனியா நின்னு தனியா சிங்கிளா அடிச்ச ஒரே பேட்மேன்ரா அவரு. நாம் வந்து இத்தனைக்கும் வந்து கரையில தான் நின்றுட்டு இருக்கோம். கரையில் நிற்கிறதுக்கே பாருங்க எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பாருங்க. கரைங்க தான் கரைக்கே எவ்வளோ தண்ணி வந்துருக்கு. நான் பேசுறது கேட்குமான்னு சத்தியமாக எனக்கு வந்து தெரியாது. பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இருங்க கொஞ்ச நேரம் விளாக் எடுத்துகிட்டு வராங்க. அங்கே பாரு அங்கே ஒரு பெரிய அளவு ஒன்று வருது. ஆனால் இந்த இடம் வந்து அன்சேஃப் தான் காய்ச்சி. யாராவது திருச்செந்தூர் வந்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் வந்து குளிக்காதீங்க. ரொம்ப அன்சேஃப். ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அந்த சுற்றி கயிறு போட்டிருப்பாங்க. அந்த எண்டில் வந்து பார்த்தோன்னா கயிறு போட்டிருக்காங்க. இந்த சைடு எண்டில் பாருங்க எவ்வளோ ஹைட்டுக்கு தண்ணி வருதுன்னு. ரொம்ப ரொம்ப அன்சேஃபான ஒரு இடம். வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரியும் ரொம்பவே அன்சேஃபாக தான் இருக்கும். நான் பேசுறதே கேட்குதான்னு தெரியல. நான் பாட்டு பைத்தியக்காரனாட்டம் விளாகில் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு கேட்குமா என்ன ஏது ஒரு வெங்காயமும் தெரியல. அவங்க ஒரு பையன் பாரு எப்படி படுத்துட்டு இருக்கான். ஜி அவங்க ஒரு பையன் பாரு எப்படி படுத்துட்டு இருக்கான். ஏ சட்டி ஏன் அவசரம் பிடிச்சி விடுவீங்க பாருங்க. அங்கே ஒரு போட் ஒன்று வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக அது தண்ணி வந்துட்டு என்னது இது உப்பு தண்ணி தண்ணி கீழே போகும்போது செம்மையாக இருக்கும். ஜி சொரால் போடுங்க. சொரால் போடுங்க. சொரால் காய்ஸ் ரொம்பவே அன்சேஃபான ஒரு இடம் இது. நிஜமாலுமே சொல்லணும்னா அன்சேஃப். ரொம்ப 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 அன்சேஃப். ஏன்னா அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதுனால இழுத்துட்டு போயிடுச்சுன்னா ரொம்பவே அன்சேஃப் தான். அது வரைக்கும் போயிட்டலாமா? போட் வரைக்கும் இவங்க குளிச்சுட்டு இருக்கட்டும். ரொம்ப ரொம்ப அன்சேஃபான ஒரு இடம் காய்ஸ் இது. எப்படி இருக்குது இந்த பயணம்? இந்த இடம் எப்படி இருக்கு? கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு சேஃப்டி கயிறு எதுவுமே கட்டலை. எந்த அளவுக்கு ஆளுக்குன்னு தெரியல பாருங்க. எது வரைக்கும் நாங்கள் நிற்கிற வரைக்குமே இது ஆக்சுவலாக கரை தான். இந்த கரை வரைக்குமே எந்த அளவுக்கு தண்ணி வருது நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள் ஏதோ இல்லை இங்கே பாருச்சு போட்டா கடல் பாசின்னு சொல்லுவாங்கல்ல அது போல். இதுனா ஐயப்பன் கோயிலாக இருக்குமோ? ராமர் கோயில் தான் இருக்குது. ராமர் கோயிலா? இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆளை. அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பாறை இருக்குது. பாறை இருந்தாலுமே அது வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ரொம்பவே அன்சேஃபான ஒரு இடம். ஸ்குவாட் நீங்கள் கண்டிப்பாக திருச்செந்தூர் வந்தீங்கன்னா இந்த சைடு வராதுங்க. அந்த கோயில் முன்னாடியே குளிக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே கூட குளிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல குளிக்கிறது ரொம்பவே அன்சேஃப். ஸோ நான் நின்று பார்த்த வரைக்குமே ரொம்ப அன்சேஃப். நாங்கள் இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வரோம். நான் இதோட வந்து பார்த்தோன்னா திருச்செந்தூர் 3வது டைம் வரேன். போன தடவை 100K வந்து பார்த்தோன்னா வந்துருக்கோம். இங்கே பாருங்கள் பாலம் செம்மையாக இருக்குல்ல. போன தடவை வந்து பார்த்தோன்னா 100K வந்து பார்த்தோன்னா நம்ம திருச்செந்தூர் வந்துருந்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 8 மந்த்துக்கு பக்கமாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா 200K வந்து பார்த்தோன்னா நம்ம வந்துருக்கோம். ஆக்சுவலாக என்னோட ஃபேஸ் வந்து தெரியுதான்னு தெரியல. ஏன்னா பேக் சைடில் இருக்குது சன்லைட். ஸோ இப்போ வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடெலாம் வந்து போட் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா அது பேர் என்னது ஜட்ஜு. ஸோ ஜட்ஜு வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்குது. ஜட்ஜு அது பேர் சர்ச். சாரி எனக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வரல. சர்ச் அது. ஸோ சர்ச் இருக்குது. அது இல்லாமல் போட்டு வந்து பார்த்தோன்னா நிறையா இருக்குது. முக்கிய விஷயம் ஆனால் தண்ணி பியூர் உப்பு கொட்ட மாதிரி இருக்குது. கடல் தண்ணி எப்போவுமே உப்பாக தான் இருக்கும். இது அதோட மோசமாக இருக்குது. ரொம்ப ஆமாம் ரொம்ப இதாக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கடை அடிச்சுட்டு வருதுன்னு. இந்த சைடு இருக்கவங்களாம் அந்த போட்டு அந்த மீனவர்கள் அவங்களாம் தான் இந்த சைடு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த பாருங்க பார்த்தாவே தெரியும். அங்கே பாருங்கள் ரொம்பவே அன்சேஃப் காய்ஸ். ஜி அங்கே பாருங்க சங்கு எண்டலாமா போயிட்டு இருங்க. ஐயோ போயிட போகுதா? போகாது. போயிருண்டா. ஓடுங்க. ஸ்குவாட் அங்கே பாருங்க சங்கா இது என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக இது வந்து ஏதோ ஒரு உயிரினம். பிடிங்கச்சி
ஆக்சுவலாக வந்து ஏதோ ஒரு மீன் மாதிரி ஜி மீன் ஜி இது இந்த மீன் நான் பார்த்துருக்கேன். ஸ்குவாடுங்க பாருங்க மீன் செத்துருச்சு. சாவலை செத்துருச்சு மீன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு வகையான மீன். இந்த மீன் நான் வந்து பார்த்தோன்னா இதில் பார்த்துருக்கேன். எதெல்லாம் அந்த தூத்துக்குடி மீனவன் அவங்களாம் வந்து பார்த்தோன்னா இந்த மீனை பற்றி போட்டிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஜி இது மீன் தான் பாருங்க. அது இல்லாமல் இதில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ முள் இருக்குது, எவ்வளோ அதிகமாக நம்ம கண்ணு தெரியும் நினைக்கிறேன். இதோட கண்ணு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வாய் குத்தி பிடும்போன வர பயமாக இருக்குது. அது பேசாமல் தண்ணி அதை பிடிங்க, நான் தண்ணிக்குள்ள விட்டுறேன். பாருங்க காய்ஸ், ரொம்ப 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 அன்சேஃபான இடம் இது. தண்ணிக்குள்ள விட்டுறலாம். நாம் இப்போ அதை காப்பாற்ற தண்ணிக்குள்ள வரலாம் நினைக்கிறோம். பட் அது வந்து நம்மளையும் மீறி வெளியே வந்துடும் நினைக்கிறேன். வெளியே வந்துடும். நீங்கள் வந்து வடச்சென்னையில் பார்த்துருப்பீங்க போட்டு, இதோ பாருங்க அங்கே. தம்மையில் எடுக்கணும் ஒரு போஸ். தம்மையில் இல்லை இந்த சைடு நம்ம ஆள் மீன் பிடிச்சிட்டாரு. நம்ம ஆள் மீன் பிடிச்சிட்டாரு. ஸ்குவாடா அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இறந்துருச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அலை அதிகமாகிட்டே இருக்கணும். இப்போ மேலே வந்துச்சு பாரு. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ரொம்ப அன்சேஃப்னு சொன்னோம்ல, அலை வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அந்த இடத்துல இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப ரொம்ப அது அப்படியே மேலே வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்துருச்சுன்னு, ரொம்பவே தூரம் வருது அலை இங்கே. ஆனால் இந்த இடம் ரொம்ப அன்சேஃப் தான். நம்ம 2 பேர்த்த விட்டு வந்தவங்க என்னன்னாங்கன்னு தெரியல. அங்கே பாருங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க தானே அது உட்காந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேர்த்து ஊற்றுது காய்ஸ். ஆனால் இந்த சைடு நிறைய அடிச்சுக்கிட்டு வருது. சைடு ஏன் நிறைய அடிச்சிருந்தா போய் யாரையும் பிடிக்கிறது அன்சேஃபுங்கிறனால. நம்ம எடுத்த மீன் வந்து பார்த்தோன்னா இறந்துருச்சு. ஸோ கடலில் உள்ளான்னு பார்த்தோம். பட் ஆனால் அது ஆல்ரெடி செத்துருச்சு போல். ஆல்ரெடி ப்ரோக்கன். அது ஒரு வகையான ஒரு மீன், முள் மீனாக அது பேர் என்ன சொல்லுவாங்க. நான் நிறைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்துருக்கேன். ஸோ ஒவ்வொன்றும் வித்தியாசம். ஜி அது வந்து இது என்னது வலை செஞ்சு போச்சு. நம்ம வர கீழே போயிட்டுருக்கோம் ஜி. மேலே போங்க ஜி. நம்ம கீழே போகல, தண்ணிக்கு மேலே வந்துட்டு. தண்ணி ரொம்ப ரொம்ப மேலே வந்துகிட்டே இருக்குது. இன்னும் போச்சுன்னா அது வரைக்கும் வந்துடும் போல பார்க்க போனோம். இன்னொன்று அங்கே பாரு குதிச்சு விளாண்டுட்டு இருக்குங்க 2 குழந்தைங்க மாதிரி. மழை வந்துச்சுல்ல சென்னை சைட்லாம். ஸோ அதேமாதிரி இங்கேயும் மழை வந்துச்சு தூத்துக்குடியில். ரொம்பவே ஹைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு ஹைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மழை வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. கோயிலே முழுகிற அளவுக்கு மழை வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பட் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் நான் சேனலில் வந்து பார்த்தேன். வேர் தூத்துது ரொம்ப. மழை வர வர மேலே வந்துக்கிட்டே தான் இருக்கேன். இங்கே 2 பேர் என்ன குழந்தைங்க மாதிரி விளாண்டுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் போயிடலாம் பாருங்க. 2 பேர் குழந்தைங்க மாதிரி விளாண்டுட்டு இருக்குங்க. கவர் ஆகிருக்குமா அந்த மீன் நம்ம எடுத்தது? ஏதாச்சு ஏதோ இதெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. வரும், அதே வரும். இங்கே உட்காந்துருந்தேன், எங்கள் தூக்கி அங்கே போட்டு வந்துருச்சு. ரோல் அடிச்சுட்டு போறாரு. ஜி நம்ம பேசுறதே கேட்குமான்னு தெரியலையா? அது பாக்கெட்லேயே ஜி உங்கள் சேலையெல்லாம் யாச்சும் விட்டுட்டு இருக்கு. எடுத்து கட்டுக்குஞ்சி முதல்ல. சும்மா ஆவனா சேலை எடுத்து வச்சு பாருங்க எப்படி இருக்கு. ஓ போஸ்ட் கொடுங்க. ஆக்சுவலாக பேண்ட் ஒரு பக்கம் இருக்குது, நாங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கோம். நான் மட்டும்தான் பேக்கு மாதிரி நடந்துகிட்ருக்கேன். இவங்க 3 பேர் ஏதோ ஹாயாக ஏதோ பீச்சில் ஃபாரினர்ஸ் மாதிரி நடந்து போயிட்டுருக்காங்க. ரொம்பவே கடுப்பாக எனக்கு பார்க்குறதுக்கு. நானும் இப்போ பீச்சில் குளிக்க போகிறேன் கேமரா ஆஃப் பண்ணிட்டு. ஸோ நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்து மீதி விழாக வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸ்குவாட் நம்மளோட காஸ்டியூம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எங்கே ஒரு இந்த காஸ்டியூமில் தான் நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்து விழாக வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் ஓடுறத பட்டையே அழிஞ்சிருச்சு போல். அதாவது எங்கள் கேங்கிலேயே இந்த மனுஷன் ஒன்று தான் ஃபோன் எடுத்தாருன்னா ஃபோனை கீழே வைக்க மாட்டார். சாமி சரணமா என்னது சாமி சரணங்கிறாரு. அவர் ஃபோன் பேச அவசரம் மாற்றி பேசிட்டாரு. தங்கச்சி அக்காங்கிறதும் தங்கச்சிங்கிறதும்
என்னென்ன அலும்புத்தனம் பண்ணுறீங்க? ஓகே ஸ்குவாட், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருச்செந்தூர் ட்ரிப் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ கோயிலில் சாமி பார்த்துட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 3 ஹவர்ஸ் பக்கமாகிடுச்சு. 4 ஹவர்ஸ் பக்கமாகிடுச்சு. 4 ஹவர்ஸ் கழிச்சு நாங்கள் இப்போ தான் ஜங்ஷனுக்கு வந்தோம். 4 ஹவர்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ தான் வந்து ஜங்ஷன் வந்தோம். ஸோ ஜங்ஷனில் வந்து பார்த்தோன்னா நாங்கள் ட்ரெயின் வந்து 9:35. ஸோ அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் சுற்றிட்டு இருக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட திருச்செந்தூர் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு எங்கே போய் ட்ரிப் போகலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.